புவனேஸ்வரன் அவர்கள், துணை தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு வருகையாளராக வருகை கொண்டிருக்கும் பிரிட்வில்ஸ் காவல்துறை பிரிவைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர் திவேந்திரன் ஆறுமுகம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Selamat sejahtera saya ucapkan kepada Encik Buwonéswaran, Guru Besar SIKT Saraswati KL, guru-guru penolong kanan, guru-guru, murid-murid dan tetamu khas kita pada hari ini, Inspektor Devendran Anarki Arumuga dari bahagian pengurusan IPD Briefings. இன்று நம் பள்ளியின் மாணவர் நலப்பிரிவின் கீழ் நடைபெறும் பகுதி வகையை ஒழிப்போம் கட்டளங்களை நிலைநாட்டுவோம் என்ற தலைப்பில் நடைபெறவிருக்கும் ஒரு சிறப்பு கருத்துக்கலன் நிகழ்வில் நாம் அனைவரும் ஒற்றுக்கொள்கிறோம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்த இன்ஸ்பெக்டர் திவேந்திரன் ஆறுமுகம் அவர்களின் அனுபவமும் சேவையும் வழிகாட்டுதலும் நம் மாணவர்களுக்கு பெரிதும் துணை புரியும் என்பதை எண்ணி நமது பள்ளியின் சார்பில் உங்களை மனமார்ந்த வரவேற்புடன் வரவேற்கிறோம். மாணவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயனடைவீர்கள் என பெரிதும் நம்புகிறோம். அண்மை காலமா நம்ம நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்மளுடைய பள்ளிகள்ல மாணவர்கள் கட்டொழுங்கு குற்றச்செயல்களும் புலியும் சொல்ற பகை வகை பற்றியதான் அதிகமா நிகழ்ந்து கொண்டு வருகிறது. சரி, இப்ப இந்த காலகட்டத்துல மாணவர்கள் சில மாணவர்கள் தங்களுடைய நண்பர்களுடன் கிண்டல் செய்வதையோ கேலி செய்வதையோ ஒரு சாதாரண விஷயமாக அதை எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. சில சமயம் விளையாட்டுகள் போது அது விளையாடும் போது தள்ளி விடுறது, நான் விளையாட்டு செஞ்சேன் சும்மா ஃபன் அப்படின்ற மாதிரியே சொல்லிங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பார்வையில ஆரம்ப பள்ளியிலே இந்த குற்றச்செயல்கள் எந்த விதமான குற்றச்செயல்கள் அதிகமாக நடக்குது நினைக்கிறீங்க? வணக்கம். நம்ம பள்ளி மாணவர்களுக்கு அறியாம விஷயம் கிடையாது. இது செஞ்சா குற்றமா குற்றம் அறியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ் அவங்களோட வீட்டிலேயே ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் விஷயம் அறியாது, அப்போ பசங்களுக்கும் அறியாது. ஒரு விஷயம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஏ, ஸ்டூடெண்ட் பி. ஸ்டூடெண்ட் ஏ சும்மா ஒரு ஸ்டூடெண்ட் பி அடிச்சாருன்னா நம்ம நினைக்கிற ஒரு சாதாரண விஷயம். ஆனா அது ஆக்சுவலி உண்டாக எடுத்துட்டோமா ஒர்க் ஆகுது. யாரையும் நம்ம அடிக்கக்கூடாது. அடிச்சா செக்ஷன் 3 ஃபைனல் கால் என்னோட செக்ஷன் சொல்லுவாங்க கோல் கம்பாஸ் டேட்டா. அது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம கூலி விஷயத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க அறியாம ஒரு ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் 1 ஒரு புது ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட உட்காரு காது பிடிச்சி எடுக்கிறது, கிள்ளது, இதுவும் தவறான ஒரு விஷயம். இதுவும் கூலி தான். அதே மாதிரி சாயந்தரம் அவங்க அவரோட ஸ்டோர் எடுத்து வந்துருப்பாங்க, அவங்க பசியாரை எடுத்து வருவாங்க. அதை எடுத்துட்டு நீ எனக்கு கொடுத்து நான் உன்னோட பசியாரை நான் சாப்பிட்றேன், அதுவும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா கூலி நிறைய கூலி ஒரு சப்ஜெக்டிவ் லூவாஸ். சும்மா தவறுறேன் குத்துறேன் எத்துறேன் அப்படின்னு சொல்றாலும் அது கூலி தான். ஃபர்ஸ்ட் திங்ஸ் பேரண்ட்ஸ் அவேர்னஸ் வேணும். பேரண்ட்ஸ் தெரியணும் கூலினா என்ன. அதே மாதிரி அந்த விஷயத்தை நம்ம மாணவர்களுக்கு நம்ம கற்றுக்கிறோம். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க பொலிட்டிக்கல் மோரல் பொலிட்டிக்கல் சிவிக் சொல்லி கொடுக்கும்போது இந்த விஷயத்தை நீங்க சேர்த்துக்கணும். அப்ப சட்டத்தை ஆரம்ப பள்ளியிலேருந்து அவங்களுக்கு தீக்கணும். சட்டம் நான் தெரியும் சொல்லுவாங்க. உங்களால பல முண்டா பேசிக் லோ தெரியும். நம்ம நினைக்கிறோம் ஒருத்தர் அரைஞ்சா ஒன்றும் இல்லை, அரைஞ்சா அவங்க போய் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அது சால்வ். செக்ஷன் 3 முப்போல் கம்பாஸ் டேட்டா. அதே அவங்க மோதிரம் போட்டிருந்தாங்கன்னா செக்ஷன் 4 முப்போல் என்ன டேட்டா. அந்த மோதிரம் படிச்சுன்னா அது அரட்டி பல்லு உடஞ்சிச்சுன்னா
section 326 mengatakan citra para yang kekal. Adanaladhan enna solranga இந்த விஷயமே இருக்கக்கூடாது மாணவர்களுக்கு. ஓகேவா? சரி, அடுத்து இந்த பகடி வதை பள்ளிகள்ல தடுப்பதற்கு காவல்துறைகளின் பங்கு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? காவல்துறை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? ஓகே, காவல்துறையில நம்ம இப்ப முட்டாங்க 20 வருஷம் கழிய நம்ம இது ப்ரொடெக்ஷன் யார் மூலியமா pegawai perhubungan sekolah, pegawai perhubungan sekolah அவங்க மூலியமா நம்ம விஷயத்தை மக்களுக்கு ஸ்டூடெண்ட்க்கு நம்ம தெரிஞ்சுட்டா இருக்கோம், அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த விஷயத்தை. பட் சரியா போய் சேருதா சரியா அதான் விஷயம். ஏன்னா சம் ஸ்டூடெண்ட் இப்போ நான் எடுத்துக்கிறேன், தமிழ் மொழினா முடிஞ்ச வரைக்கும் பகவாய் போவாங்க தமிழ் மொழி பேசுற அதிகாரிகள், தமிழ் மொழி பேசுற அதிகாரிகள், அது சைனீஸ் மென்ரேட் பேசுற அதிகாரிகள். அப்பதான் நம்ம ஸ்டூடெண்ட் விஷயம் செய்யணும். ஏன்னா 1ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த நம்மளோட தேசிய மொழியை சரியா அவங்களுக்கு விளங்காது. அப்ப நம்ம இறங்கி தமிழ் மொழியில பேசி அவங்களுக்கு விஷயம் சொல்லிக் கொடுத்தா கரெக்டா சேரும். அப்ப நம்ம கிளாப்பச்சிக்கார ஜனநாயகம் ஒண்ணு இருக்கு. கிளாப்பச்சிக்கார ஜனநாயகம் என்னன்னா இந்த மாணவர்களுக்கு அவேர்னஸ் பண்ணணும். அந்த மாணவர்களுக்கு அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. அப்ப சொல்லிட்டு ஒரு போட்டிருக்கோம், அதுல நம்ம சோலாவோட டெலிஃபோன் நம்பர் இருக்கும், பேர் இருக்கும், நம்ம டீச்சர் ஒன்று இருக்கும். அப்ப பிள்ளைங்க அந்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ ப்ராப்ளம் மேபி அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஆசிரியருக்கு போட்டு எழுதுவாங்க, அது அந்த பாக்ஸ்ல போடலாம். நம்ம செய்யணும். இதை பத்தி சடங்குன்றது பள்ளியில வைக்கிறது, பள்ளியில வைக்கிறது, பள்ளியில பள்ளி சடங்கு. அப்ப அந்த பள்ளி சடங்கு பார்க்கும்போது பகவாய் ப்ரோக்ராம் ஸ்கோலா நீங்க கூப்பிடலாம். அவரு அதுக்கு என்ன சொல்யூஷன் தலைநாசிரியர் மூலியமா இல்ல அவங்களோட சீனியர் டீச்சர்ஸ் அவங்க கூட மோஸ்ட் ப்ராப்ளம் நேரத்தில் வரும், நேரம் வச்சு நம்ம பேசலாம். Majlis ini dengan menjumpa Encik dalam majlis ini. Terima kasih sudi hadir. Terima kasih. இது வாழ்க்கை நம்மளுடைய தலைப்புக்கு போகலாம். சரி, இந்த ஊழியர்களுக்கு அந்த காலத்திலும் இருக்கு, இந்த காலத்திலும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம படித்த காலத்துல இந்த ஊழியர்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிதா மக்கள் மத்தியில எதுவும் இடம் பெறல. ஆனா இப்போ உள்ள காலத்துல நிறைய ஊழிய விஷயங்கள் அதிகமாகிக் கொண்டே வருது. இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஒரே தகவல் தொழில் ஒழுங்குங்களா, இல்ல மாணவர்களுடைய ஒழுக்கமே அப்படிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கூலி ஆதி காலத்துல இந்த காலத்துல இருக்காது, அது டிஃப்ரெண்ட். அந்த காலத்தோட கூலி இந்த மாதிரி தான் வர. இப்போ உள்ள கூலி இப்படிதான். எக்ஸாம்பிள் படுத்திக்குவோம். நார்த் சைட்ல ஒரு பள்ளியில பெண்கள் கேர்ள்ஸ், இந்தியன் கேர்ள்ஸ் ஒரு டாய்லெட் ஒரு ஸ்டூடெண்ட் கட்டி போட்டு பூர்வம் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் முந்தி நாங்க படிக்கிற டைம்ல 40 வருஷத்துக்கு முந்தைய இந்த மாதிரி கூலியெல்லாம் இல்லை. கூலி இருக்கும், மேபி அடிப்பாங்க, தள்ளுவாங்க, இந்த மாதிரி சண்டை நடந்திருக்கும். அதோட முடியும். நாளைக்கு பார்த்தா தப்பி பேசிக்கோம். இந்த மாதிரி கட்டி போட்டு பூர்வம் பண்றது இந்த மாதிரி கூலியெல்லாம் இல்லை. அப்ப ஏன் அதெல்லாம் நடக்குது? ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஸ்டூடெண்ட் நிறைய மீடியா சோசியலை பார்க்கறாங்க, யூடியூப், டிக்டாக், அப்ப அதை பார்த்து தவறான விஷயத்தை கத்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க சரௌண்டிங் தங்குற இடத்துல அங்கேயும் கல்ச்சர் சோசியல் சரியா இருக்காது. ஏன்னா அவங்க நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க சேர்க்கிறது சரியா சேர்க்கிறதுனால அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க அவங்களோட அண்ணன், மாமா, பேரண்ட்ஸ், அவங்க சொந்தக்காரவங்க எல்லாமே இந்த மாதிரி இருப்பாங்க.
இப்போ இவங்க நினைச்சுப்பாங்க அதான் ரேட்டு, அதான் வந்து ஒரு பேசிக்ஸ் கூலி பண்ணலாம். நம்ம வந்து பெரிய அது ஒன்றுமே இல்லை, ஜீரோ. நம்ம மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும் ஸ்டூடெண்ட்டுக்கு, the basics in the life education அப்புறம் உங்களோட உடைய நீங்க வந்து நல்லா கற்றுக்குங்க, உங்க கல்ச்சர் கற்றுக்குங்க, சமய வழிபாடு நல்லா போங்க, சுத்தமா இருங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க, பாசிட்டிவ் வார்த்தையை பண்ணா எல்லாம் கரெக்டா வரும். இந்த கூலிகள் நம்மளுக்கு வந்து படிப்பு கொடுக்காது, சாப்பாடு கொடுக்காது, ஒன்றும் கொடுக்காது. கடைசியா வந்து நம்ம போவோடு நம்ம யூனிவர்சிட்டி போக நினைப்போம், ஆனா வேற இடத்துக்கு நம்ம போயிடுவோம். இந்த மாதிரி இருக்க நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி கரெக்டா கரெக்ட் மோட் பண்ணி எடுத்தாலும் கரெக்டா வருவாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க சமூக ஊடகங்கள்ல போடுறாங்க. இப்ப ஒருவரோட அனுமதி இன்றி அவர்கள் நண்பர்களாகவே இருக்கட்டுமே, அவர்களை கேலி செஞ்சு அவர்கள் வந்து அந்த சோசியல் மீடியான்னு சொல்ற இந்த டிக்டாக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி வைரல் ஆக்குறாங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டு. இதுக்கு வந்து சட்டத்துல தண்டனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்து சட்ட வகையில் நிறைய விஷயம் இருக்கு. நீங்க போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலாம், எஃப்ஐஆர் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்து அக்கமணி மீடியால வந்து ஜட்ஜிங் பண்ண விஷயம் இருக்கு. ஏன்னா யாரும் அவங்களோட கபனான இல்லாம நீங்க வந்து அவங்களோட போட்டோ ரெக்கார்ட் பண்ண முடியாது, அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அவங்களோட ஃபேஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது. எனக்கு பனானா வேணும். பனானா இல்லாம நீங்க வந்து மீடியா சோசியலும் மக்களோட உருவத்தையும் சரி அவங்களோட என்ன விஷயத்தையும் நீங்க போடக்கூடாது, அது தவறு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்கு, விமர்சனம் இருக்கு. அப்ப நீங்க சும்மா வந்து இப்ப நீங்களும் வந்து ரிப்ளை டிக்டாக்ல பண்ண தேவை, ரிப்ளை மீடியா மெசேஜ் பண்ண தேவை. ஜஸ்ட் கோ டு போலீஸ் ஸ்டேஷன், டூ போலீஸ் ரிப்போர்ட், சட்டம் அந்த கடமையை செய்யும். அடுத்த கேள்வி வந்து நம்முடைய தலைமை ஆசிரியர். பள்ளிகள்ல கட்டொழுங்கு குற்றச்செயல்கள்ல இந்த மாதிரி ஏற்பட்ட குற்றச்செயல்கள் ஆசிரியர்கள் வந்து எவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்து இதை மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க? சரியா சொல்ல முடிச்சுன்னா நினைக்கிறேன் வெளியே வந்திருக்காது. அது சொல்ற மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட பதில் உள்ள ஒரு கேள்வி அல்ல, ரொம்பவும் இருந்து பறந்தது, ஒவ்வொரு சூழலையும் பொறுத்தது. நீங்க கேட்டது ரொம்ப அது ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் சொல்லணும். இது எல்லாருக்குமே ஜஸ்டிஃபை பண்றது ஒரு பதிலை சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா சற்று முன்பு நம்முடைய போல அந்த காலம் தொட்டே இந்த மகளி பதைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் இயல்பாக அவருடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவங்களுடைய மகிழ்ச்சி படுத்துவதற்காக அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் காலங்காலமாக. அது வந்து எப்படி சொன்னாங்கன்னா, பாரதியார் கூட பாடல சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கிறாங்க பாப்பா, கூலி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை மரியாதை பாப்பா அப்படிங்கிற அங்கேதான் அது வருது. எந்த குழந்தையை எப்பொழுது நம்ம வையுவோம், விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டோம், வேகமா ஓட முடியாத பிள்ளைங்க அல்லது நமக்கு சரிசமமா இருந்து விளையாட முடியாதவங்கள இவங்களெல்லாம் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். நீ வேணாம், நீ முடியாது, உன்னால ஓட முடியாது அப்படின்னு நம்ம ஒதுக்குறோம் பாருங்க. அங்கிருந்து தொடங்குது. அதையும் தாண்டி நம்முடைய குறிப்பாக தமிழினம் தான் எடுத்துக்கொண்டீங்கன்னா, தமிழினத்துல அந்த ஒடுக்குமுறையானது காலத்தொட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு இந்த கல்வி அறிவே கிடைக்காம இருந்திருக்கும், அவங்கள அடக்கி வச்சிருப்பாங்க. நீ என்ன பார்த்தா அப்படி நிக்கணும், நீ என்ன பார்த்தா அப்படி பண்ணணும் அப்படின்லாம். இப்போ வந்து அதெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. காரணம் என்னன்னா அந்த கல்வி. அப்போ அதிகமா படிக்கதான், அதிகமா கல்வி இப்ப நம்ம கற்றுக்கொள்வதனால தான் இந்த ஊழியை பத்தி எல்லாம் பேசணும். ஒரு காலத்துல எல்லாமே நடந்திருக்கு, பயங்கரமாகவே கூட நடந்திருக்கு, மோசமாகவும் நடந்திருக்கு. ஆனால் அப்பொழுது நமக்கு அறிவு தெளிவு இல்லை, ஒரு பயப்படே இருக்கும். இப்போ உள்ள சமுதாயத்திற்கு அறிவு தெளிவு வந்துவிட்டது. தவறான ஒரு கருத்து சொன்னா அவங்களை எதிர்த்து கேட்கும் தைரியம் வந்துவிட்டது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? கல்வியினால். அப்ப அந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. சென்சிட்டிவிட்டி அதிகமானதுனால தனி மனிதன் இப்பொழுது அவங்களுக்கு அறிவு வந்துருச்சுங்க, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். இப்ப நாமே சுயமாக சிந்தித்து எல்லா மனிதரையும் ஒரே நிலையில் பாதித்து அவங்கள பழகி எல்லாருமே இருந்தோம்னா சமத்துவத்தை கடைபிடிச்சோம்னா இது போன்ற பகிர்வதைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவர் தன்னை விட கீழே நினைக்கிற
மேல நமக்கு எள்ளி நகையாட மனசு வருது. நம்ம நம்முடைய அப்பா அம்மா மேல அதை நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? நம்ம கூட பிறந்தவங்க மேல அதை செய்ய மாட்டோம் இல்லையா? ஆனா வீட்லயே கொஞ்ச நேரம் அப்படி விளையாடுவோம். மற்றவங்க வெளியே கேட்டா நமக்கு கோபம் வரும். அதே போலதான் நீங்க எல்லாரையுமே நம்ம உறவுகளாக பார்த்தீங்கன்னா எந்த மனிதன் மேலேயும் நமக்கு அவங்க தூத்துவதற்கு மனம் வராது. அப்ப பள்ளிகள்ல பொதுவாக இந்த இளம் வயது இப்பதான் வளர்ந்து வருபவர்கள் உங்களுக்கு அந்த பண்பு, அந்த அன்பை அவங்க மனதுல தேக்கிற பெரிய பண்பு, பெரிய கடமை எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்கு. அது என்னுடைய சார் சொன்னது போல வெறும் சிவி பாடம், நன்னெறி பாடங்கள் மட்டும் அல்லாமல் எல்லா பாடங்களுக்கும் கூட அந்த நன்னெறி திறனை உள்ள போடணும். என்ன ஒரு நன்னெறி இன்னைக்கு இந்த பாடத்துல புகுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால நாங்கள் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பண்புகளை கூட்ட பார்க்கிறோம், கூட்டுகிறோம். இருந்தாலும் உங்களுக்கான எக்ஸ்போஜர் இப்ப சார் சொல்றது போல அதிகமாக இருக்கிறது. நீங்க வெளியே இன்னும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறிய விஷயங்கள் கூட உங்களால பார்க்க முடியும். அதனால இலகுவாக நீங்கள் மனம் மாற, அந்த மனம் தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கட்டுப்பாடுன்னு நீங்க இருந்தீங்கன்னா பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லாரும் இருக்கும். நீங்க கூட இணைந்து நீங்கள் உங்கள் சிந்தனையை தெளிவாகவே வைத்துக் கொள்ள முடியும். கட்டுரை ஆசிரியர்களையும் இதை பற்றி கேட்கணும். இந்த பகடி விதை கலையை பள்ளியிடம் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய நடவடிக்கை என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? பள்ளியும் வரும்போது அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு. முக்கியமான நடவடிக்கைன்னா ஒவ்வொரு நாளும் முதல்ல வகுப்புல ஆரம்பிக்கணும். ஆசிரியர்களின் பங்கு, மாணவர்களுக்கு எல்லா பாடத்திலும் தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி எல்லா பாடத்துக்குமே நீராயும் ஒன்று இருக்கு. பாடத்தெல்லாம் முடிச்ச பிறகு அந்த பிள்ளைங்க கத்துக்கிட்டது என்ன, அன்னைக்கு அந்த பிள்ளைங்க நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போறோம், எந்த நீராய் நம்ம சொல்லுவோம். அது உதாரணத்துக்கு ஒற்றுமை ஒரு பண்பு எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு அந்த பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒற்றுமையை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். அதே நேரத்துல உலகளாவிய என்ன நடந்து கொண்டிருப்பது, அந்த சம்பவங்களுக்கு மாணவர்களுக்கு நம்ம புகழலாம். அந்த சம்பவத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களையும் விளைவுகளையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறக்கூட கூட இந்த மாதிரியான பகடிவதை, டிசிப்ளின் கேஸ் இதெல்லாம் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர்த்து நம்ம பார்க்க போனா மாணவர் நல பிரிவுல பலவிதமான நடவடிக்கைகளை அரசாங்கமும் பள்ளியும் சேர்ந்து நடத்தி கொண்டேதான் இருக்கிறாங்க. அது என்னன்னா நம்ம நேரடியா அதை சொல்றது இல்லை, இதுக்காகதான் இதை நடத்துறோம் அப்படின்னு சொல்றது இல்லை. நம்ம ஒவ்வொரு காலகட்டமும் அதை பிரிச்சு நடத்திட்டு இப்ப நம்ம பள்ளியில் எடுத்துக்கிறது இது வரைக்கும் நம்ம ஒரு 3 ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம். ஆனா இருந்தாலும் சில மாணவர்கள் இன்னும் அந்த டிசிப்ளின் அந்த பட்டத்துக்குள்ள ஒன்றும் வரல. டிசிப்ளின் கற்றுவதனால என்ன, நம்மள எல்லாத்தையும் கட்டுப்பாடாக வைத்துக் கொண்டு ஒழுக்கமாக வைத்துக் கொள்வது. அப்படி இருக்கும்போது நம்மளும் பள்ளிக்கூடமும் பல விதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கிறதுங்க. உதாரணத்துக்கு நன்றி ஒளி புலி நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம். அதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு நம்ம இன்னும் மாணவர்களுக்கு எந்த வகையில நம்ம எடுக்க எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்குன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடத்துவோம், மாணவர்கள் எப்படி போஸ்ட்மார்ட்டம் நடத்துறது, அவங்களுடைய செய்கை நடவடிக்கை வச்சுதான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நன்றி. சொல்லிட்டு போதே எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. அதாவது இப்ப நம்ம பிள்ளைங்களோட ஃபீட்பேக் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கூலி பகடிவதையினால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அதுல சிக்கின மாணவர்கள் நிறைய பேர் அந்த விஷயத்த வெளியில சொல்றது இல்லை, ஆசிரியரிடம் முறையிடுறதுல அவங்களுக்குள்ள ஒரு அந்த பயம். அப்ப இது எதனால அது ஏற்படுது, ஏன் அவங்க விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக அந்த பயம் ஏற்படுது? இது கலையத்துக்கு என்ன பண்ணலாம்? சரி, இதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா பள்ளிக்கூடம் மட்டும் இதுக்கு காரணம். இந்த பயோன்றது எங்க முதல்ல உருவாகுறது நம்ம பார்க்கணும். அது பள்ளிக்கூடமா இருக்க வீடாதான் இருக்கும். முதல்ல மாணவர்கள் நம்ம
நமக்கு ஏற்பட்டது எதுவா இருந்தாலும் வீட்டுல யார்கிட்ட முதல்ல சொல்லணும்? அண்ணாடு பாட்டியோட பெற்றோர்கள் தான். அப்ப அந்த பெற்றோர்கள் வந்து முதல்ல பிள்ளைகளிடம் எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க வந்து என்ன 4 பேர் பள்ளியோட முடிஞ்சு வந்தோடனே எங்க அம்மா படிக்க தெரியாதவங்க தான் முதல்ல என்ன செய்வோம் தெரியுமா? அங்க நடந்து கூட்டிகிட்டு வரும்போதே வீட்டுக்கிட்டே வரும். அப்பெல்லாம் காரியெல்லாம் இல்லை, போற மாதிரி வசதியெல்லாம் ஒண்ணு இல்லை. நடந்து போயிட்டு நடந்துதான் வரும். அப்ப நடந்து வரும்போதே கேட்டுக்கிட்டே வருவாங்க. பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துச்சு, ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, கூட்டாளி கிட்ட என்ன பேசுறீங்க, யார் உன் கூட்டாளி, இப்படி பல விஷயங்கள் பேசும்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஆளுநருக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஒரு காலகட்டம் வந்து ஒரு பிள்ளைங்க சொல்லிட்டு போயிடுச்சுன்னா பெற்றோர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, பிள்ளைங்க கூட சரிதானே, இதுக்கப்புறம் பிள்ளைங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, அதிகமான பயமுறுத்தும் வீட்டுல இருந்தா அந்த பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. அதேதான் பள்ளிக்கூடத்தையும் என்ன யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. டிசிப்ளின் டீச்சர்னா அது எப்படி இருந்தாலும் அந்த பயம் இருக்கதான் செய்யும். முதல்ல அவங்க அணுக வேண்டியது அவங்களுடைய தோழர். எடுக்கொண்டு பிள்ளைங்க வந்து ஆசிரியர்களை பத்தியும் சொல்ல மாட்டாங்க, தோழர்கள் சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நமக்கு வரலாம். அடுத்து ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் வந்து யாராவது ஒரு பிள்ளை வந்து ரொம்ப முடங்கி நீங்க பாடம் நல்லா செய்யல, இல்ல ரொம்ப சோர்வா, இல்ல எதாச்சும் அவங்க கிட்ட ஒரு மாற்றத்தை பார்த்தா எந்த ஆசிரியரா இருந்தாலும் சரிங்களா, எந்த ஆசிரியரா இருந்தாலும் அவங்க அந்த மாணவர்கிட்ட நம்பி என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்கணும். அப்படி நீங்க கேட்க அந்த மாணவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கான ஒரு இடைவெளி வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப அவங்க எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை சரி, நண்பர்கிட்ட பிரச்சனை சரி, வகுப்புல பிரச்சனை சரி, உடனே உருவாக்கும். இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன அதிகமாக நாடி வருவது கிராஸ் பண்ணுவாங்க. அந்த மாணவர்களுக்கு பயம் இல்லை. இந்த மாணவர்களுக்கு அதிகமாக தப்பு செய்யறது இல்லை. யாரு தப்பு செய்யறோம் அவங்க தான் பயப்படுவாங்க. தப்பு செய்யற மாணவர்கள் யாரா இருந்தாலும் போயிட்டு குடும்ப சண்டை கூட அவங்களுடைய மனக்குறைகளை சொல்லலாம். நம்ம எல்லாமும் அடிக்கடி கூப்பிட்டு கேட்கறதுனால அவங்ககிட்டயே சொல்லலாம். பள்ளிக்கூடத்துல யாருக்கு வேணாலும் அவங்க சொல்லலாம். அப்படி சொல்லும் போது அந்த ஆசிரியர்களும் அதை கேட்டுட்டு சம்பந்தப்பட்ட முக்கியமானவர்கள் அவர்களிடம் வந்து கலந்து ஆலோசனை செய்யும். என்ன செய்யலாம், எப்படி கொண்டு வரலாம். சரி, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஆசிரியர்கள் அணுகி முயற்சி செய்யலாம், அல்லது வந்து வந்து காவல்துறை கிட்ட எப்படி வந்து முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில மாணவர்கள் வந்து நேரில் சொல்ல பயப்படுறாங்க. அப்ப ஆசிரியருக்கு சொல்ல பயப்படுறாங்க. அவங்க நேரடியா வந்து காவல்துறையில வந்து அணுகி அவங்க வந்து முறையீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி வந்து செய்யலாம்? காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயம், இன்ஃபர்மேஷன் கம்ப்ளைண்ட், அவங்களுக்கு சொல்ல தப்பா சரியா அதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய சேனல் இருக்கிறது. இப்போ என்ன செய்யணும், நாம சொன்ன மாதிரி ரூபாய் இபிஎஸ் மூலியமா ஸ்கூல்ல இருக்கும். அதே விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து அங்க தங்குற இடத்துல சில சில பிள்ளைங்க வந்து துரா பண்றாங்க அந்த கம்ப்ளீட்ல சூழல்கள் வந்து நிறைய ரொம்ப அப்ப இந்த விஷயம் நிறைய நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சது ஒரு ஈஸியான விஷயம். எல்லாத்துக்கிட்டையும் டெலிஃபோன் இருக்கும். ஸ்டூடெண்ட் உள்ள டெலிஃபோன் இருக்கா வீட்டுல? ஓகே, மோஸ்ட்லி ஓகே. சைபர் புலியோட வந்து எம்சிஎம்சியோட வந்து 999 கால் பண்ணலாம். 999 கால் பண்ணீங்கன்னா 15999 15999 கால் பண்ணீங்கன்னா அது ஒரு சைபர் புலியோட இது. பட் the overall is
ஈஸியான விஷயம் வந்து 999. அது வந்து பிபிசியில் லைன் ஈஸியாக போம்பா போலீஸ் ஆம்புலன்ஸ் ஒரே விஷயம் அடிச்சோன்னு கேட்பாங்க. உங்களோட நீங்க அடிச்சோன்னு சும்மா அடிக்கூடாது. நீங்க அடிச்சுன்னா தவறா அடிச்சு நீங்க சும்மா டெஸ்ட் பண்ணீங்கன்னா தவறாயிரும். போலீஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களை பிடிப்பாங்க. அதே உங்களுக்கு எமர்ஜென்சி தான். வீட்டுல வந்து எதனா சாப்பிட மாட்டாங்க, யாராச்சும் உங்களை அடிக்கிறாங்களா, எனி திங்ஸ், வீட்டுல வந்து மயக்கம் போட்டு விட்டாங்களா, எமர்ஜென்சி வீடு எரிஞ்சு போச்சா, இல்ல அந்த வீட்டுக்கு சைட்ல வந்து பாம்பு ஏதாச்சும் விஷயம் வந்துச்சு 999 கேட்பாங்க. என்ன எமர்ஜென்சி கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஓகே, எங்க வீட்டுல நடக்குது, சண்டை நடக்குது, போலீஸ் பார்த்துவாங்கன்னா அவங்க நேரம் சமம் பண்ணுவாங்க. இங்க ஐபிடி கரெக்டாக ரூமாங்க இந்த ஏரியா தான் ஐபிடி பிரீஃபீல்ட் விஷயம். ஐபிடி பிரீஃபீல்ட்ல நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டர் இருக்கும், பூசாக்கா வர நேரம். அங்க வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. பேசி பிட்வீன் 5+ மினிட்குள்ள ரெஸ்பாண்ட் வந்துடும். 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். போலீஸ் அதிகாரிகள் வந்து உங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, உங்களுக்கு உதவி பண்ண. இப்ப பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சிசிடிவி வைத்திருக்காங்க. ஆனா இந்த சிசிடிவின்றது எல்லா பள்ளிகள்லயும் இருக்கிறது இல்லை. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல மாணவர்கள் இன்னும் வந்து தைரியமா வந்து இந்த புலி பகைவதை இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஈடுபடுத்துவது, அதை பார்த்து ஒரு மாணவர் முறையிடும் போதோ ஐடினஸ் சொல்லுவாங்கல்ல, அவர்களுடைய அந்த அந்த புகாரை கூட வந்து ஏற்றுக்கொள்ள இடம் இருக்கா? சிசிடிவி வந்து சப்போர்ட்டிங் எவிடன்ஸ், அப்போ வந்து சிசிடிவி எவிடன்ஸ் வந்து பாய்க்கலாம். ஏன்னா சிசிடிவி போடுறதுக்கு ரெவல்யூஷனுக்கும் பகான் புக்திக்கு தான் நம்ம போய்க்கிறோம், அது பாய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப வந்து மோஸ்ட்லி எல்லா பள்ளியிலையும் சிசிடிவி இருக்கு. அரசாங்கத்தோட நோக்கமே எல்லாம் எல்லாம் இப்போ பள்ளியிலையும் சிசிடிவி வச்சிருக்காங்க. மெஜாரிட்டி எல்லாம் பள்ளியிலையும் 90% இல்லாத பள்ளி வரும். எடுத்துவாங்க மகாமுக்தி, அதான் சொல்லிட்டு மகாமுக்தியே பாடிக்கலாம். அது வந்து புரியல. வேற யாருக்கும் ஒரு நினைக்கிற அந்த பிரச்சனையை ஒரு மாணவராக நான் பார்க்கிறேன். அது வந்து நான் முறையிட்டாலும் வந்து அந்த சக்சி தெரியுமா? சக்சி வந்து எடுத்துவாங்க. அது ஒரு அதனால சொல்ற சக்சி யாரோட நான் சக்சி ஆகலாம். இந்த மாதிரி மாணவர்கள் கட்டோலுக்கு வரும்போது இது ஒரு பெற்றோரா இருந்து நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு பெற்றோரின் பங்கு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவங்களுடைய கட்டோல்களை? போல பேரண்டிங்ல நிறைய மாற்றம் இருக்கு. ஒவ்வொரு ஆளும் தனித்தனி பெற்றோரியல் சொல்லுவாங்க. கிளாசிக் ஸ்டைல் என்னதுன்னா, தப்பு செஞ்சா அடிச்சு திருத்தணும், 5 வளையாத 5 வளையணும், அடிச்சு திருத்தணும், முடியாத மாடு வழியாது, எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இது கிளாசிக் ஸ்டைல். இப்போ உள்ள பெற்றோர் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரை பார்க்கறாங்க. நேர்கட்டை நாடுகள்ல விளக்காக மக வந்து அந்த காஃபியை கீழே ஊற்றிட்டாங்க, உப்பு கிரான்ச் கொண்டு வராங்க, காலையில் போட்டுட்டாங்க, கீழே போட்டுட்டவுடனே என்ன நடக்கும்னா, இங்க என்ன நடக்கும் முதல் சொல்லுவோம், போட்டுடும், அச்சோ காலையிலே இப்படி பண்ணிட்டியா, வேலை பார்த்ததுல எனக்கு வேலை வேற கொடுத்துட்டு அவசரத்துல இது வேற அப்படின்ட்டு இங்க பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு. அப்படி செய்யக்கூடாது. பெற்றோர்ல இப்படி இருக்கணும்னு ஒரு விளக்கம் அந்த கீழே காட்டுவாங்க. கொக்கோ கிரான்ச் போட்டிட்டோம்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்களும் கூட உட்காந்து அந்த கொக்கோ கிரான்ச்லயே அல்பபெட்டிக்ஸ் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு விளையாண்டுட்டு அதுல சில பேட்டர்ன்ஸ் ஓவியங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கு நல்லா இருக்கும் போட்டோலாம் பிடிச்சிட்டு அப்புறம் அந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் மகளையே அதை சுத்தம் பண்ணிட்டு போயிட்டு இதெல்லாம் மொத்தமா பண்ணுவாங்க. பார்த்து 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 போத்தவங்க. இதுதான் வந்து ஐடியா நம்ம காட்டுவோம். ஆனால் அந்த அளவுக்கு
ஓய்வாக அல்லது அந்த அளவுக்கு பேஷனட்டாக கொடுக்கிற பெற்றோர்கள் இல்லை. நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஓய்வு கிடைச்சிச்சுன்னா அதை கூட ஓய்வாக எடுக்க மாட்டோம். இந்த போனை தான் தட்டி பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் இப்பதான் உட்காரல நம்ம அல்லது அப்பாவோ அல்லது போனை தான் பார்ப்போம். அது ஓய்வு இல்லையே, அது ஏதோ ஒரு வேலையில செய்யணும். அப்போ அவங்க உட்காராத நேரம், அப்புறம் வேலை, நமக்குள்ள கணக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய வெளிப்பாடுகள் அப்படி இருக்கு. குழந்தைகள் தான் சற்று புரிஞ்சுக்கணும். நம்ம பாக்குற மாதிரி நீங்கள் இப்ப அந்த நவீன பேரண்டிங் எல்லாம் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஜர் கிடைச்சிச்சு. அந்த அம்மா பாருங்க அடிக்கவே மாட்டாங்க. யூடியூப்ல வர அதுவும் நம்ம பாருங்க எப்படி இருந்தாங்க. நீங்க பாருங்க எப்படி ரொம்ப கத்துக்கணுமா, ரொம்ப ஏசுறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அறிவுரை சொன்னாலும் இப்ப நாங்க சொல்ற மாதிரி ரொம்ப பூமர்னு சொல்லுவாங்க. அது செகண்டரியில நீங்களாம் நல்ல வேலை உட்காந்து கேட்கறாங்க சார். இதே செகண்டரியா இருந்தீங்கன்னா நேரம் எல்லாம் சத்தமா வந்திருக்கும். அங்கதான் அந்த வெளிப்பாடு. சரியா? எனவே பெற்றோர்கள் ரொம்ப சவாலான காலகட்டத்தில் தான் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்ற இடத்துல எல்லாம் புரிஞ்ச வரைக்கும் மனதார அவங்களுக்கு ஓய்வு நேரங்கள்லாம் பிள்ளைகளுக்கே செலவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஆரம்ப கல்வியில இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 1 வயசுல இருந்து ஏறக்குறைய அவங்க 9 வயசு வரைக்கும் கூடயே கைபிடிச்சு நடக்கும். அந்த அளவுக்கு முடிச்சுன்னா மிக சிறப்பு. அதாவது முதல்ல புகார் பெட்டி அப்படிலாம் வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர்களுக்கான இந்த புகார் பெட்டி வந்து பாதுகாப்பான ஒரு ரெக்கார்டிங் சிஸ்டமா இருக்கா, அதை வந்து மாணவர்கள் பயன்படுத்துறாங்களா, அவங்களுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கு, அது அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கா, அப்படி பயன்படுத்த தெரியாத மாணவர்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. வணக்கம். சரி டீச்சர், இப்ப நம்மளோட பத்தி அழுவான்னு பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கிடையே அதோட பயன்பாடு குறைவா தான் இருக்கு. ஏன்னா ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா அதை எழுதி அந்த பத்தி அழுவாங்க போறது ஒரு விஷயம். இன்னொன்று பிள்ளைங்களுக்கு தோதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர், நம்ம டீச்சர் வந்து நாங்க சுஜிதா டீச்சர் இருக்காங்க, மாணி டீச்சர், கிளாஸ் டீச்சர், அவங்களுக்கு அந்த மாதிரி எழுதி போறதை விட நேரடியா சொன்னா தனக்கான பதில் உடனே கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு அதுதான் வந்து ஈஸியா இருக்கு. நம்ம உடனுக்குடனே நம்மளும் பதில் சொல்லுவோம் பாருங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு நம்ம எழுதி போட்டு கொஞ்ச நேரம் செஞ்சுதான் எடுத்து படிப்பாங்க, இல்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க சீக்கிரம் தெரியுமான்னு தெரியலன்றதுக்காக அந்த மாணவர்கள் நம்ம கிட்ட வந்து புகார் கொடுக்கும் பொழுது அந்த இமோஷனோட ஆக்ஷனோட ஆசிரியர்கள் எப்படி பார்க்கும் பொழுது நம்மளும் அதுக்கான ரொம்ப பெரிய கேஸ் கூட சீரியஸான மேட்டர் போல அப்படின்னு உடனுக்குடனே நம்ம ஏற்போம். அதுல பிள்ளைங்களுக்கு ஒரு திருப்தி. ஆனா இனி வரும் காலங்கள்ல நம்ம அதை பத்தி அலுவலோட பயன்பாட்டை இன்னும் நம்ம எம்பசைஸ் பண்ணலாம். அது ஏன்னா இன்னொரு பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னுக்கும் சொல்றதை விட அல்லது டீச்சர் கிட்ட சொல்லும் போது இப்ப என்கிட்ட சொல்லும் போது பக்கத்துல என்னோட ஆசிரியர் இருக்கலாம், அது கூட மாத்தி சொல்லினா பிரைவேட் நம்ம எழுதி போறது தலைமை ஆசிரியர் மட்டும் தான் பார்ப்பாங்க, அல்லது சித்ரா டீச்சர் மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயமே நம்ம பிள்ளைங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஓகே டீச்சர். சில மாணவர்கள் வந்து நினைப்பாங்க இல்லையா, டீச்சர்கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க அந்த புகார் பெட்டியை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறேன். இப்பொழுது வந்து மாணவர்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா கேள்விகள். அப்போ வந்து அந்த விஷயம் வந்து ரிப்போர்ட் செஞ்சுட்டாங்க. தென் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. Polis arest பண்ணிட்டார். Dan semestinya orang yang akan itu adalah besar
sehingga dibuktikan di mahkamah dan dapat hukum dan sebagainya dari hakim. ஒருத்தருக்கு பிடிப்பட்டாங்கன்னா அவங்க வந்து தவறு செய்யணும்னு இல்லை, மேபி சஸ்பெக்ஷன்ல இருப்பாங்க. அப்ப எல்லா மாணவரும் குற்றம் செஞ்சு என்னிடத்தில் ஜோனா 18 வயசுல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா அவங்க வந்து தவறு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால பயப்பட வேணாம் சொல்ல, தவறு செய்ய வேணாம்னு சொல்ல. ஆன்சர் கிடைச்சா? அதனால நீங்க வந்து அந்த மாணவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டாம். தயவு செய்ய இயற்கை மன்னிப்பு தான் அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு குறிப்பிடப்பட்ட மாணவரை பகிர்வதை செய்யும் போது அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க, நீ இந்த மாதிரி வந்து யாருக்கிட்டையாச்சும் நான் அவனை பகிர்வதை செய்யறதை படிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சா உன்னை நான் வந்து இன்னும் மோசமா பகிர்வதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குறிப்பிடப்பட்ட நேரத்துல அந்த மாணவர்களோட சூழ்நிலையை எப்படி வந்து அவங்க தவிர்க்கலாம்? இது வந்து ஒரு சப்ஜெக்ட் கொஸ்டின். ஒரு மாணவர் வந்து அவர் வந்து கூலி பண்ணிட்டாங்க, பிசிக்கலா இல்ல எமோஷனலா இல்ல வேற வேற விஷயத்துல வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாணவருக்கு வந்து பயப்படுறாரு, ஒரு மிரட்டுறாரு. அந்த மிரட்டரை வந்து நீங்க வந்து எதிர்த்துனா ஆகணும். நீ எதுக்காக நீ இருந்தீங்கன்னா ஒன்னும் கூலி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதான் சொல்றது, நீங்க என்ன செய்யணும்? orang yang dipercayai rakas bayar, first thing rakas bayar முக்கியம் வேல்யூ சிஸ்டம். நான் அடுத்தது அதான் சொல்ல போறேன். என்னன்னா உங்க ஸ்கூல்ல வந்து உங்க பள்ளியில வந்து உங்க கிளாஸ்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் வேல்யூ சிஸ்டம் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு மாணவருக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம், ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும். அப்ப அவரோட ப்ராப்ளம் இவருடைய ஷேரிங் பண்ணணும், இவரோட ப்ராப்ளம் அவர் ஷேரிங் பண்ணிப்பாரு. அந்த சிஸ்டம் வைங்க, அது நல்ல விஷயம். மேபி அவர் வந்து பேரண்ட்ஸ் பயப்படுவாரு, அந்த வாடிட்டு சொல்றாரு, அவரு வந்து ஆசிரியர்கிட்ட சொல்லலாம். பெஸ்ட் திங் நீங்க வந்து ஆசிரியர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல வீட்டுல போய் பேரண்ட்ஸ் சொல்லலாம். நீங்க வைத்திட்டே இருந்தா கொட்ட வீட்டுல ஆரம்பிங்க ஏச்சுவாங்க. ஏன்னா இது வந்து சுதந்திர நாடு, மலேசியா வந்து சுதந்திரமான நாடு. நம்மளுக்கு சட்டம் இருக்கு, நம்மளுக்கு காவல்துறை இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இப்ப நீங்க வந்து தைரியமா மம்சா கூலி எழுச்சி வந்து சொல்லுங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் என்ன பாக்குறோம்னா, நிறைய நேரத்தில் நம்ம ஒரு பிளாக்மெயில் பண்ணுவோம். சட்டம் சொன்னா இன்னும் பகுதி பண்ணுறேன், கூலி பண்ணுறேன், அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் எப்படி மாட்டிக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்திருப்பாங்க, இல்லை நீ செஞ்சல அதை நான் சொல்லிடுவேன், நீங்க சொன்னா நான் அதை மாட்டிவிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. தயவுசெய்து அப்படி எதுவும் மாட்டிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏதோ டைலாக் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் சில தவறு எந்த தவறாக இருந்தாலும் பரவாயில்ல வந்து சொன்னீங்கன்னா நம்ம பள்ளியால ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம் சார். அந்த தவறு உங்களுக்கு தண்டனை இருக்கிறது. அப்ப அதுக்கு டிஸ்கவுண்ட் இப்ப எப்படி சாலை போக்குவரத்து டிஸ்கவுண்ட் கொடுத்த மாதிரி ஏற்கனவே செஞ்ச தவறு அதை நம்ம மாட்டி விட்டுருவேன். அந்த பழைய கேஸை கொண்டு வந்தாங்கன்னா 2 பேருமே நம்ம சொல்லி போடணும். இவ்வளவு நாள் ஏன் சொல்லல, அதுவே ஒரு பெரிய தப்பு. அப்போ உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு போதும். எனவே நீங்க வந்து சொல்லலாம். வணக்கம் ஐயா. பகுதி வரை மூழ்கியிருக்கும் முயற்சியில் சட்ட ரீதியான குற்ற செயல்புரிந்த மாணவர்களுக்கு விதிக்கப்படும் தண்டனையை பற்றி கூற முடியுமா? ஜனநாயக கூலி வந்து ஒரு மல்வாசம் என்ன ஜனநாயக கூலி பண்ணிட்டாங்க, அதை நம்ம பார்க்கணும். அடிச்சிருக்காங்களா, நிறுத்துறாங்களா, கட்டி போட்டிருக்காங்களா, இல்லை பூர்வம் பண்ணியிருக்காங்களா, நிறைய விஷயம் ஜனநாயக கூலி.
அந்தந்த தகவலுக்கு அந்தந்த தண்டனை கிடைக்கும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற மாணவர்கள் நீங்க யாரும் வந்து என்ன சொல்றாங்க பாட்டி மாணவர்கள் இல்லை, எல்லாமே நல்ல மாணவர்கள், எல்லாமே வந்து வெரி குட் மாணவர்கள். அப்ப யாரும் யாரையும் பூலி பண்ணாதுங்க. பூலி இஸ் நாட் அ ப்ராப்ளம், இஸ் கில்ட்டி. ஓகேவா? உங்களுக்கு வைத்தியே தான் இருக்கும். பூலி பண்ணா ஒண்ணுமே கிடைக்காது. உங்களுக்கு கஷ்டம் தான் கிடைக்கும். மனசு வந்து உடச்சிட்டே இருக்கும். பூலி பண்ணா தூங்க முடியாது நிம்மதியா. சரியா? பூலியில் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. நல்லா ஒத்துமையா இருக்க, பாசமா இருக்க, சகோதரமாக இருக்க, அப்பதான் கரெக்டா வரும். சார் சொன்னார் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டு பேரண்ட்ஸ் வந்து சத்தம் போட்டுட்டு ஏசியே இருப்பாங்க. அது வந்து நம்ம கல்ச்சர். அந்த அம்மா வந்து பேசி சத்தம் போட்டு கேட்கல, அதுல ஒரு பாசம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். ஓகே, சமைச்சிட்டே ஏசிட்டு இருப்பாங்க, அது ஒரு பாசம். ஏன்னா அவங்க மைண்ட்ல வந்து வேற ஒன்றும் இல்ல, நீங்க நல்லா இருக்கணும், நல்லா வரணும். அதுதான் வந்து ஒரு அம்மாவோட ஒரு தாயோட ஒரு நோக்கமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபாதர், ஒரு அப்பா முன்னாடி பசங்க ஓடுவாங்க. நான் ஒரு அப்பா சொல்றேன், என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது 90% லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் அவங்களோட பிள்ளைங்களாம் ஒரு அப்பா நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அது வெளியே சொல்ல மாட்டேன், சொன்னா அது கேட்டு போயிடும். ஓகேவா? பாய் பேரண்ட்ஸ் வந்து வாழ்றதே உங்களுக்காக. அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல யாரு, உங்க ஆசிரியர்கள். அவங்க நினைச்சா என்ன சொல்லிட்டு போகலாம். ஆனா தமிழ் பள்ளியில வந்து ஆசிரியர்கள் எடுத்த எஃபர்ட்ஸ் வந்து 300-400% மோர் தென் அவங்களுக்கு கிடைக்க சம்பளத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அன்பா நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம மாணவர் நல்லா இருக்கணும் சொல்லி நல்லா முன்னேற்றம் சொல்லி அவங்க ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க. அது தலைமையாசிரியர் சரி, சக ஆசிரியர்கள் சரி. அப்ப அவங்க உங்களை அப்படி பார்க்கறாங்க, நீங்க என்ன செய்யணும் தெரியும், you must be a good and kind. அவங்க மரியாதை கொடுங்க, அன்பா இருக்காங்க. Soalan seterusnya ditujukan kepada Corporal Donald bin Sultan. Corporal, boleh tak beritahu pandangan atau cadangan bagi membantras masalah budi dan masalah budi sekolah? Terima kasih Rekan Majelis yang dihormati Guru Besar Pak Iwan, Kawan Ketua Guru. Cadangan sebenarnya yang paling terbesar adalah keprihatinan ataupun lebih kepada guru kelas itu dia sebenarnya. Kalau yang paling terbesar pasal ini adalah aspek sekolah. Kalau sekiranya cikgu tidak memainkan peranan ataupun mendekati pelajar dengan lebih dekat, kita tidak tahu apa sebenarnya yang berlaku di dalam kelas, itu saja poinnya. Yang kedua adalah peranan dari bapak sebenarnya. Ibu bapak pun kena memainkan peranan di rumah, untuk memerhati ataupun mendekatkan anak-anak mereka, untuk lebih ambil tahu ataupun ambil peduli apa sebenarnya yang berlaku dengan anak-anak mereka. Yang ketiga adalah rakan-rakan sebaya. Rakan-rakan sebaya pun kena memainkan peranan untuk saling menasihati lah. Kalau nampak kawan-kawan ada yang nakal, guru apa ni ketua kelas tu mungkin boleh tegur, pengawas. Jadi kita boleh mengelakkan masalah bullying. Terima kasih. Terima kasih, Corporal. சரி, இன்றைய நம்முடைய கருத்துக்களம் பகடிவதை ஒழிப்போம் கட்டொழுங்கை நிலைநாட்டுவோம் என்ற கருத்துக்களம் ஒரு நிறைவை நாடுகிறது. இதுவரையிலும் நமக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி சிரமம் பாராத இந்நிகழ்வை வெற்றிகரமாக்கியதற்கு இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் ஆறுமுகம் மற்றும் Corporal Donald bin Sultan அவர்களுக்கு நன்றி. Terima kasih diucapkan kepada Inspektor Devendran Arumugam dan Corporal Donald bin Sultan
untuk sudi hadir ke majlis pada hari ini.